ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே, அதனால் மீன் எல்லாத்துக்குமே பிரியாணி இது கொடுக்க போகிறோம். ஸோ என்னடா பிரியாணின்னு சொல்லிட்டு ஈரலை கையில் வச்சுட்ருக்கான்னு பார்க்கிங்களா, இதைத்தாங்க நம்ம பிரியாணி மாதிரி மீன்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ வீக்லி 2 டைம்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரைஸ் எல்லாமே பக்காவாக வளரும். நான் ட்ரை பண்ணி அதோட ரிசல்ட் பார்த்ததுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் ஒரு ஆட்டை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் மீனும் நல்லா வளரும். ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து மீன் ஆர்டர் பண்ணி வாங்கி நிறைய பேர் நல்லா ஃபீட்பேக் கொடுக்குங்க. உங்கள் மோட்டிவேஷன் எனக்கு ரொம்பவே பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி. ஸோ வாங்க இந்த ஃபுட்டு எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் கடையில் போய் நம்ம கோழி ஈரல் வந்து ஒரு 20 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தருவாங்க. அதை நல்லா கழுவி இந்த மிக்ஸி ஜாரில் அடித்து நல்லா பொடி மாதிரி அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அதை அப்படி ஒரு சின்னதாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுருங்க. அது அரைக்கும் போது ஒரு மாதிரி நூல் மாதிரி வரும், அதை மட்டும் போடாதுங்க. அதை எடுத்து தூர போட்டு மற்றபடி நீங்கள் அதை அப்படியே ஒரு சின்ன ஸ்பூனில் எடுத்து உங்கள் ஃப்ரைஸுக்கு தண்ணியில் அப்படி சும்மா கறக்கி விட்டிங்கனாலே போதும், நல்லா வந்து சாப்பிடும். நான் இதோட ரிசல்ட் பார்த்ததுனால தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வீக்லி 2 டைம்ஸ் கொடுங்க. எப்படிப்பட்ட ஃப்ரைஸ்னாலும் நல்லா வளரும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.